எப்பயுமே நம்மளுடைய எண்ணம் எப்படி இருக்கோ அப்படிதான் வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா? ஒரு நாளைக்கு நம்ம மைண்டில் வந்துட்டு கிட்டத்தட்ட 60,000 யோசனைகள் வருது. யோசிச்சு பாருங்களேன், 60,000 யோசனைகள் அப்படின்னா ஒரு பாக்ஸில் ஒரு 60,000 சாமானை போட்டு வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பாக்ஸ் எப்படி இருக்கும், உள்ளார குலுக்கினா எப்படி இருக்கும், அந்த சத்தம் நம்மளால் தாங்க முடியாது இல்லையா? அது மாதிரி தான் நம்ம மைண்ட் வந்துட்டு ஒரு நாளைக்கு 60,000 யோசனைகளை வெளியே விட்டுட்டுருக்கு. இதில் 90% யோசனைகள் எப்படி இருக்குன்னா கடந்த கால யோசனைகளாக தான் இருக்குங்களா? யார் நம்மளை திட்டினாங்க, யார் நம்மளை அவமானப்படுத்தினாங்க. ஏதோ நான் 10th படிக்கும்போது என் ஃப்ரெண்ட் என்கிட்ட சண்டை போட்டான். அந்த சண்டையை ஃப்ரெண்டை மறந்துட்டேன், ஆனால் சண்டையை மறக்க முடியல என்னால் இல்லையா? இருக்கு இல்லையா? அப்படி அண்ணன் தம்பிங்கக்குள்ள ஏதோ ஒரு சின்ன சண்டை வந்திருக்கும், ஆனால் வளர்ந்த பின்னாடி கூட நம்மளால் மறக்க முடியாது. ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சின்ன பாகப்பிரிவினையை கூட வச்சுக்கலாமே, ஆனால் ஒரே ஒரு ஏதோ ஒரு நகைக்காகவோ ஏதோ ஒரு இடத்துக்காகவோ போடுற சண்டை கடைசியில் பேசிக்க முடியாத அளவுக்கு போயிடுது. ஏன் இந்த எண்ணங்கள் இப்படி இருக்குது?